வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு போனர் நான் தமிழ். பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் TWS நெக் பேண்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் விடுவோம், இவங்கெல்லாம் விட்டாங்களானே நமக்கு தெரியாது. வருண் தான் திடீர்னு போய் எங்கேயோ வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நோக்கியா இந்த மாதிரி எல்லாம் ஹெட்செட் விட்டுருக்கு அப்படின்னு. சோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்னு அன்பாக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுவும் கூட நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நோக்கியால ஆக்டிவ் வயர்லெஸ் ஒண்ணு இருக்கு. எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எனக்கும் தெரியாதுப்பா. பொய் வாய திறந்தா பொய். சரி, இது வந்து நோக்கியா ப்ரோ வயர்லெஸ் இயர்போன்ஸ். சரியா, இதோட பிரைஸ் வந்து மாடல் வந்து BH-701. இன்னும் அந்த BHங்கிற அந்த இது இன்னும் விடாம இருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி என்ன வந்து BHன்னு ஒரு ப்ளூடூத் ஹெட்போன்ஸ்னாலே BH இருக்கும். நம்ம 5499 இதோட MRP. பட் இது என்ன பிரைஸ்க்கு விக்கிறாங்கன்னு சும்மா பாரு, போட்டு பாரு. ப்ரோ வயர்லெஸ் இயர்போன்ஸ் அப்படின்னு போட்டு பாரு. அந்த கேப்ல நான் டப்பால என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். 10 hours இதுவுமா 10 hours ஆடியோ பிளேபேக் சிங்கிள் சார்ஜ்ல, பிளே பாஸ் மியூசிக், இல்லாட்டி மேனேஜ் கால்ஸ் எல்லாமே. BH-701 தானே? ஆமா, இட்ஸ் 1299. ஏய், பிரைடட் கேபிளோடயா? ஆமாங்க. டேய், MRP அதுல தப்பா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பாத்துரு. அதையும் இருங்க, லைட்னிங் டீல்னு போட்டிருக்கு. ரெகுலர் பிரைஸ் 4000, லைட்னிங் டீல்ல 1299. என்னடா இது, நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ணாலும் லைட்னிங் டீல்ல இருக்கு. ஜாலிதான். அப்ப டெய்லி லைட்னிங் டீல் தான். ஜாலிதான், டெய்லி லைட்னிங் அடிக்குது. சரி, இங்க பாரு, வைப்ரேஷன் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு இன்கமிங் கால்ஸ்க்கு. மியூலோல இருந்தது. சோ அதுவும் இருக்கு. ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. குவால்காமோட ஏர்டெக்ஸ் ஆடியோ டெக்னாலஜி இருக்கு. அது மட்டும் இல்ல, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர்போன்ஸ் கொடுக்குறாங்க, 3 pairs ஆஃப் இயர்பட்ஸ் கொடுக்குறாங்க, 30 centimeters மைக்ரோ USB கேபிள் கொடுக்குறாங்க. அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடும் இருக்கு. தேஜஸ் தெரியுது, தெரியும். தேஜாஸ் அது ஏன்டா இங்க வருது? சோ இது வந்து பிரைடட் கேபிள். நான் தான் கேட்டேன், லைட்னிங் டீல. ஓகே ஓகே, இன்னொன்னு ஆர்டர் பண்ண போறாயா இந்த அன்பாக்சிங் முடிச்சிட்டு? இப்படியே பேசி பேசி இன்னுமா நம்மள இந்த ஊர் நம்புது. அந்த கதையா தான் இருக்கு. சரி, கீழே என்ன இருக்குன்றத பாத்துக்கலாம். மேனுவல் அதேதான், குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்கு. அப்புறம் வாரண்டி கார்டு, இயர் டிப்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குமே. இல்லையே, அது வந்து இங்க இருக்கு. பிரைடட் கேபிள் செம்ம ஸ்லிப்பா இருக்கு பாக்ஸ். இயர் டிப்ஸ் போடு, வைப்ரேஷன் ஃபீட்பேக். என்னாச்சு? ரொம்ப டைட்டா இருக்குது. ஓகே, நோக்கியா இயர்போன்ஸ்னு வருது. நல்லா இருக்கா? பொறு இன்னும் குவாலிட்டி எதுவும் கேட்கலடா. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஏன்னா பிரைடட் கேபிள் ஞாபகம் இருக்கா? ரியல்மி பட்ஸ் டூல் பார்த்திருப்பியே, வயர்டு, அத மாதிரி பிரைடட் மெட்டீரியல். விக்கி இந்த வந்துருவான் விக்கி. விக்கி டேய் தூங்கிடா, எந்திரா. இங்கேயோ நேத்து அந்த நோக்கியா ஹெட்செட் ஒன்னு பார்த்தோம்ல, மேசிவ். அதே அதுல எப்படி உனக்கு எல்லாமே பேலன்ஸ்டா சூப்பரா இருந்ததோ, அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதே உனக்கு எல்லாம் மிட்ஸ் லோ ஹை எல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம எல்லாமே சூப்பரா இருக்கு. புக் பண்ணிட்டாரு, புக் பண்றோம் எங்க ஆளு. இங்க பாரு, புக் பண்றீங்க. நெக்ஸ்ட் ட்ராக் டபுள் டேப் பண்ணா நெக்ஸ்ட் ட்ராக் போல, சிங்கிள் டேப் பண்ணா டபுள் டேப் பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட் கூப்பிட்டுருச்சு. அது வேற டிப்ஸ் இருக்குடா. இதேதான், 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஓகே, ப்ரௌட் மூமெண்டே தான், கன்ஃபார்மா ப்ரௌட் மூமெண்ட் தான். அதை நான் சொல்லணும் இல்ல, நீ யூஸ் பண்ணி நீ சொல்லு. ஓகே, கட்டி மேளம். சரி சரி, அதை கரெக்டா மாட்டிக்க. நீயே மாட்டிக்க. இப்படியே போற வாட்ட அப்படியே மூக்குல வச்சிருவாரு போல. அப்ப 2 பக்கமும் மூக்குல வச்சுட்டு பாட்டை போட்டு விட்டுருணும். இங்க பாரு, நல்லா இருக்கா? சொல்லுங்க. வெளியே கேக்குறா? தெரியும். நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. நேத்து பார்த்தோம்ல, இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அதோட இதுல கொஞ்சம் பெட்டரா அந்த ஹைஸ் எல்லாம் நல்லா இருந்தது. குவாலிட்டியும் அதோட இதுல பிரைடட் கேபிள்ரா இதெல்லாம் கொடுத்தாங்க நமக்கு. ஆனா கொஞ்சம் மேக்னெட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஓ, அதே மாதிரிதான் பாடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆப்போசிட்டா நடக்குது? அவ்வளவுதான், மட்டும் வராது.
சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்குது. அப்படியே ஆப்போசிட்ல மேனுவல் என்ன போட்டுருக்குன்னு பாக்குறேன். ஏதோ ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறேன். அட பாவில இது எந்த லாங்குவேஜ்ரா? அப்படிதான் இருக்குது. 说好，我很是靠，说，好好妹，是， சார்ஜர் பத்தி அதெல்லாம் எதுவும் போடல. ஓகே பரவாயில்ல. வேற லெவலு. நாங்க பார்த்ததுலயே இந்த ஹெட்செட்ல மட்டும் தாங்க. என்ன பாடிட்டு தானே இருக்கு. செம்ம இல்ல இப்ப எடுத்தா பாஸ் ஆயிடுது. செம்ம வேற லெவலு. ஒரே நிமிஷம் போறேன். இது என்னாச்சு இப்ப கனெக்ட் ஆயிடுச்சுன்னு திரும்ப வருது. அவரு கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல வைப்ரேஷன் ஆகுது. ஆமா ஓடுது. இருங்க அப்படியே இருங்க. என்னடா இது சூப்பர் சத்திய சோதனை. இந்த மாதிரி ஹெட்செட் நீங்க எங்கேயுமே பார்க்க அங்க கனெக்ட் பண்ணாதான் பாடக்கூடாது. ஆனா இதுல கனெக்ட் பண்ணா பாடுது. எல்லா இதுலயும் இப்படி பண்ணா டிஸ்கனெக்ட் ஆகும். இது என்னடா அப்பதான் கனெக்ட் ஆகுது. ஸ்பீக்கரா கேளுங்க அப்படின்னு விட்டுருச்சு போல. காதுல வச்சா கேக்குதா? காதுல வச்சான்னா என்ன? காதுல வச்சா இப்ப கேக்குது. இருங்க அப்படியே இருங்க. இப்படி கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதுல அந்த மேக்னெட் அப்ப சரியில்லடா. அந்த அளவுக்கு இல்ல. இந்த ரியல்மில இருக்குல்ல மேக்னெட் செம ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ரியல்மி நெக் பேண்ட் ஒயர்லெஸ் புல்லட்ஸ்லயும் சூப்பரா இருக்கும். புல்லட்ஸ் ரேட் அதிகம்ல. சோ ஓகே. ஆனா இதுலயும் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எஃபெக்டிவா இல்ல. ஏன்னா அப்பப்போ மிஸ் பண்ணுது. ஆமா இந்த பாட்டு பாடிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் பாருங்க சரியாயிடுச்சு. அது மேக்னெட் சரியாவே பேர் ஆக மாட்டேங்குது. அதான்டா அது சில சமயம் சொதப்புது இல்ல. லைட்டா மேக்னெட் ஆடிச்சுனாலே பாட ஆரம்பிச்சிருது. அது அப்படியே மாறிடுது. ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன தெரியுமா இந்த ஹெட்போன்ஸ்ல இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் இதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்னு சொல்லிட்டு இப்போ மொக்கையா தான் இருக்கு. கேபிள் நல்லா இருக்கு. அப்புறம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தது. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. 1299 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தா சம ஒர்த்து தான். ஆமா இல்லையா? இந்த இதுதான் என்ன அப்படின்னு தெரியல. நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம மேபி ஆப்ஷன்ல போயிட்டு மாத்த முடிஞ்சதுன்னா சூப்பர். பட் அப்படிலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்களா தெரியலப்பா. அண்ட் இதுல வைப்ரேஷன் ஃபீட்பேக் வேற இருக்கு. நல்லா இருக்கு வைப்ரேஷன் ஃபீட்பேக். வைப்ரேஷன் ஃபீட்பேக் நல்லா தான் இருக்கு. சோ ஆப்டெக்ஸ் ஆடியோ தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஆப்டெக்ஸ் சப்போர்ட் இருக்கு. ஆமா குட். சோ ஆப்டெக்ஸ் சப்போர்ட் குவால்காமோட ஆப்டெக்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு. சோ இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எங்களுக்கே தெரியாதுப்பா இந்த மாதிரி BH-701 பழைய BH-701 தான் ஞாபகம் இருந்தது எனக்குலாம். ஒயர்டு 701 உண்டு பழசு N8 கூட வந்தது. இது என்னடா புதுசா வித்தியாசமா இருக்கு. மைக்ரோ USB தான் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் சி எல்லாம் கிடையாது. ஸோ 10 hours ஒரு தடவை சார்ஜ் பண்ணா 10 hours. இல்ல ஃபாஸ்ட் சார்ஜ்லாம் இருக்கானா அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த 5 minutes 10 minutes போட்டீங்கன்னா 1 hour கேட்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. மற்றபடி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேக்னெட்டிக் டிப்ஸை ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா பாட்டு கேட்காது. இதுவே போடல எங்க தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவே வித்தியாசமா தான் இருந்தது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து அமேசான்ல லைட்னிங் டீல்ல 1299 சூப்பர். ஆனா மற்ற நேரத்துல எல்லாம் வந்து அதிகமா தான் 4000 விற்கிறாங்க. 4000 இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இது வாங்குறதுக்கு நம்ம புல்லட்ஸ் வாங்கிடலாம். ஆனா 1299 இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஒர்த்து தான். ஓகேயா? சரி ப்ரோஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, விக்னேஸ்வர், ஐயப்பன். மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க.